இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி, திருப்பரங்குன்றம் வழிபாட்டு தளம் குறித்த அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரம். வணக்கம் பிரியதர்ஷினி. இந்து தர்ம பரிஷத் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்திருந்தனர். அதில் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி இந்து முன்னணி அமைப்பினர் சார்பில் பிப்ரவரி 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது. இதற்காக அனுமதியை கோரியிருந்த நிலையில் பிப்ரவரி 2ஆம் தேதி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காண்பித்து அனுமதி மறுக்கப்பட்டது. அதோடு காவல்துறை தரப்பில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாகவும் பொதுமக்கள் யாரும் அதில் கலந்து கொள்ள வேண்டாம் எனவும் அதனை மீறி வருபவர்கள் மீது அவர்களுடைய வாகனங்கள் மீதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது ஏற்கத்தக்கதல்ல. அதோடு மதுரை மாவட்ட ஆட்சியர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காண்பித்து கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை 144 தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆகவே மதுரை மாவட்ட ஆட்சியரால் பிறப்பிக்கப்பட்ட 144 தடை உத்தரவை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும், மேலும் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வரும் வாகனங்களை தடுக்கும் விதமாக காவல்துறையினர் பிறப்பித்த செய்தி அறிக்கையை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும், மேலும் திருப்பரங்குன்றம் மலையை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும், இதேபோல் திருப்பரங்குன்றம் மலைக்கு மத்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தனித்தனியே பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கு நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள் தரப்பில் இரு தரப்பினரும் திருப்பரங்குன்றம் மலையை உரிமை கோருவதாக சண்டையிட்டு வருவதால் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் பகுதியில் உள்ளவர்கள் சண்டையிடவில்லை என்றாலும் நீங்கள் சண்டை போட வைத்து விடுவீர்கள் போல ஏன் இது போன்ற செய்கிறீர்கள் என கேள்வி எழுப்பினார்கள். மேலும் அங்கு உள்ளவர்களை சண்டையிடாமல் இருந்தாலும் இது போன்ற வழக்குகளால் தாக்கல் செய்து சண்டையிட வைத்து விடுவீர்கள் போல அந்த வேதனை நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். அப்போது வழக்கில் இடையீட்டு மனு தாக்கல் செய்தவர்கள் தரப்பில் வழிபாட்டு தலங்கள் தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. மேலும் வழிபாட்டு தலங்கள் குறித்து வழக்குகளை விசாரணை செய்யக்கூடாது என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வாறு உள்ள நிலையில் இந்த வழக்குகளை விசாரிக்க முடியாது என வாதிடப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் வழிபாட்டு தலங்கள் குறித்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் வழக்குகளை அனைத்து வழக்குகளையும் தள்ளுபடி செய்வதாக உத்தரவிட்டனர். மேலும் தொல்லியல் துறை குறித்து வழக்கில் மனுதாரர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அணுகி உரிய மனு அளித்து நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் இந்த உத்தரவில் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். நாகேந்திரன், தற்போது திருப்பரங்குன்றம் வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில இந்த திருப்பரங்குன்றம் வழக்குகள் தொடர்வதற்கான முக்கிய காரணங்கள் என்னென்ன இருந்தது, அது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக இப்ப இதில் இந்த வழக்குகள் தொடர்வதற்கான காரணங்கள் என்ன என்று பார்த்தோம் என்றால், இந்த மலை அந்த திருப்பரங்குன்றம் மலையை இரு அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் உரிமை கொண்டாடுவதற்கான சில பிரச்சனைகள் எழ வந்தது. இந்து அமைப்புகள் சார்பிலும் அதே போன்று இஸ்லாமிய அமைப்புகள் சார்பிலும் பல்வேறு அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டது. குறிப்பாக மலையில் அந்த கந்திரி, அந்த மலையின் மேல் உள்ள சிக்கந்தர் அவுலியா தர்காவில் அந்த கந்திரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆடு கோழிகளை பலியிட்டு அவர்கள் அந்த வழிபாடு செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும், அவ்வாறு மேல் சென்று அங்கு ஒரு கோவில் மலை மேல் இது போன்று செய்யக்கூடாது எனவும் இந்த அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் காலம் தொற்று பல்வேறு ஆண்டுகளாக சுமார் 400-500 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் வழிபாட்டு அந்த முறையை எங்களது வழிபாட்டு முறையை தடுக்கக்கூடாது, நீதிமன்ற உத்தரவுகள் இருப்பதாகவும் இஸ்லாமிய அந்த அமைப்புகளை சேர்ந்தவர்களும் இரு தரப்பை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து மாறி மாறி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நாங்கள் சகோதரராக வாழ்ந்து வருவதாகவும் தேவையற்ற இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதாகவும் சிலர் கருத்துக்களை தெரிவித்து வந்தனர்.
இது போன்ற பிரச்சனைகள் எழுந்ததன் காரணமாகவே இந்த வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்குகளாக தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் இருதரப்பு மாறி மாறி போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் செய்து வந்ததன் காரணமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய சங்கீதா அவர்கள் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரைக்கும் 144 தடை உத்தரவை அந்த பகுதியில் பிறப்பித்திருந்தார். அது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டு அதனைத் தொடர்ந்து அந்த இந்து அமைப்புகளுக்கு கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி பழங்காலத்தம் டவுன்தானம் பகுதியில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தொடர்ந்து இந்த மலையை யார் உரிமை கொண்டாடுவது என்பது குறித்துதான் இந்த பல்வேறு சர்ச்சைகள் எழுந்த நிலையில் தான் இது தொடர்பாக அந்த உரிமையை கொண்டாடுவது தொடர்பாக நீதிமன்றத்தை இந்த இரு தரப்பை சேர்ந்தவர்களும் மற்றும் அந்த தொல்லியல் துறை இந்த மலையை கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அந்த மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கான ஒரு மூல காரணமாக அமைந்தது. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.